ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு அதாவது 25 செப்டம்பர் ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ் நடக்க போகுது. ஸோ அந்த எக்ஸாம் எழுத போகிறவங்க என்னெல்லாம் கண்டிப்பாக கொண்டு போகணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மெயின்ஸ் கால் லெட்டர் அண்ட் அதில் உங்களோட ஃபோட்டோவையும் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஃபோட்டோ நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது எந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுறீங்களோ சேம் ஃபோட்டோவை தான் நீங்கள் இந்த கால் லெட்டர்லேயும் அஃபிக்ஸ் பண்ணணும். அடுத்ததை பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரிலிம்ஸ் எழுத போகும்போது கால் லெட்டர் கொண்டு போயிருப்போம் அண்ட் ஐடி செராக்ஸ் கொண்டு போயிருப்போம். ஸோ இந்த ரெண்டுலேயுமே சீல் பண்ணி எக்ஸாம் சென்டரில் கொடுத்துருப்பாங்க, இன்விஜிலேட்டர் சைன் எல்லாம் போட்டு. ஸோ சேம் ப்ரிலிம்ஸ் கால் லெட்டரையும் அந்த ஐடி செராக்ஸ், அந்த சீல் பண்ண ப்ரிலிம்ஸ் கால் லெட்டரும் ஐடி செராக்ஸும் கொண்டு போகணும். அடுத்ததாக ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் கொண்டு போகணும் அண்ட் அதோட செராக்ஸும் கொண்டு போகணும். ஸோ இந்த ஒரிஜினல் ஐடி மட்டும் 2 எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. பேன் கார்டு அண்ட் ஆதார் அப்படி 2 ஐடி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒருவேளை ஒரு ஐடி உங்களுக்கு வேலிடாக இல்லைன்னா இன்னொரு ஐடியை வச்சு உங்களை எக்ஸாம்க்கு அலோவ் பண்ணுவாங்க. அதனால் கண்டிப்பாக 2 ஐடி வச்சுக்கோங்க அண்ட் அதோட செராக்ஸும் வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஆல்ரெடி நம்ம மெயின்ஸ் கால் லெட்டரில் ஒரு ஃபோட்டோ அஃபிக்ஸ் பண்ணியிருப்போம், அது கூட எக்ஸ்ட்ராவாக ஒரு 3 காப்பீஸ் ஃபோட்டோ வச்சுக்கோங்க. ஹால் டிக்கெட்டில் 1 காப்பி ஃபோட்டோ கொண்டு வர சொல்லியிருக்காங்க. நம்ம எக்ஸ்ட்ரா 2 ஃபோட்டோஸ் கூட வச்சுருப்போம். ஸோ டோட்டலாக 3 காப்பீஸ் ஃபோட்டோஸ் வச்சுக்கோங்க. அப்புறமா ஆரோக்கிய சேது ஆப் டவுன்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் நம்ம கோவிட் பாசிட்டிவ் இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸை காட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஆரோக்கிய சேது ஆப் இல்லாதவங்க செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொண்டு போங்க. ஸோ ஏதாவது ஒன்றில் ஹால் டிக்கெட் கூட இருக்கும் இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம், அதை ஃபில்அப் பண்ணி கொண்டு போங்க. இல்லைன்னா இந்த ஆரோக்கிய சேது ஆப்பில் ஸ்டேட்டஸை காட்டுங்க. அடுத்ததான் மாஸ்க்கு கம்பல்சரி, எல்லோரும் மாஸ்க் போட்டுட்டு போங்க. அடுத்ததாக பென் கொண்டு போங்க, ஸ்டாம்ப் பேட் வச்சுக்கோங்க, அப்புறம் க்ளூவும் வச்சுக்க சொல்லியிருக்காங்க இந்த ஃபோட்டோஸ் அஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ க்ளூவும் வச்சுக்கோங்க. இதை தவிர எக்ஸாம் ஹாலில் எக்ஸ்ட்ராவாக என்ன அலோவ் பண்ணுறாங்கன்னா, வாட்டர் பாட்டில் மட்டும் அலோவ் பண்ணுறாங்க. அதுவும் டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டிலாக இருந்தால் அதை மட்டும் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ வாட்சஸ், கேப், பெல்ட் இதெல்லாம் அலோடு கிடையாது. ஸோ டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் உங்களுக்கு தண்ணி தேவைப்படும் அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், மெயின்ஸ் எக்ஸாமுக்கு நம்ம கண்டிப்பாக கொண்டு போக வேண்டியது. ஸோ ஃபஸ்ட்டு கால் லெட்டர் அதில் அப்லோட் பண்ண சேம் ஃபோட்டோவை அஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ரெண்டாவது நம்ம ப்ரிலிம்ஸில் எழுதினப்போ கொண்டு போன ப்ரிலிம்ஸ் கால் லெட்டர், அந்த சீல் பண்ண கால் லெட்டரும் அதோட ஐடி செராக்ஸும், தென் ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் 2 வச்சுக்கோங்க, அதோட செராக்ஸும் அண்ட் ஃபோட்டோஸ் 3 காப்பீஸ் வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஆரோக்கிய சேது ஆப் வச்சுக்கோங்க, இல்லைன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மை ஃபில்அப் பண்ணி வச்சுக்கோங்க. மாஸ்க்கு கம்பல்சரி, பென் கொண்டு போங்க, ஸ்டாம்ப் பேட் வச்சுக்கோங்க, க்ளூ வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு வாட்டர் தேவைப்படும் அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டிலும் வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நாளைக்கு எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.